அரசியல் கைதிகள் என எவரும் இல்லை, பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டவர்கள்தான் இருக்கின்றார்கள் என்று சொல்லி கூறியிருக்கின்றார். இந்த கருத்தை சமூக விஞ்ஞான ஆய்வு மையத்தினராகிய நாம் கடுமையாக கண்டிக்கின்றோம். அரசியல் கைதிகள் என்று இன்றைக்கு சிறையில் இருக்கின்ற தமிழ் இளைஞர்கள் தங்களினுடைய சொந்த பிரச்சனைகளுக்காக, சொந்த குடும்ப விவகாரத்துக்காக சிறைவாசம் அனுபவிப்பவர்கள் அல்ல. அவர்கள் தமிழ் மக்களினுடைய விடுதலைக்கு என்கின்ற அரசியல் பிரச்சனைக்காக போராடி அதன் வழி சிறையில் இருப்பவர்கள். ஆகவே அவர்களை நாங்கள் அரசியல் கைதிகள் என்று தான் கூற வேண்டுமே தவிர பயங்கரவாதிகள் என்று சொல்லி கூறுவதற்கு எந்தவித உரிமையும் இந்த அரசாங்கத்துக்கு கிடையாது. ஜேபி மையமாக கொண்ட தமிழ் இந்த தேசிய மக்கள் சக்தியும் ஆயுத போராட்டத்தை நடாத்திய ஒரு கட்சி தான். அது இந்த தாய் கட்சியான ஜேபி ஆயுத போராட்டத்தை நடாத்திய கட்சி. அவர்களில் பலரும் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தான் கைது செய்யப்பட்டார்கள். அவர்களை பயங்கரவாதிகள் என்று சொல்லி ஜேபி ஒரு தடவையுமே அழைக்கவில்லை. தமிழ் இளைஞர்களை மாத்திரம்தான் பயங்கரவாதிகள் என்று சொல்லி அழைக்கின்ற ஒரு சூழல் ஒன்று உருவாகி இருக்கு. இது ஜேபியிடம் இருக்கிற பச்சை இனவாதத்தை வெளியில் காட்டுகிறது என்று தான் நாங்கள் கருதுகின்றோம். இது தொடர்பாக வலுவான கண்டனத்தை தமிழ் மக்கள் தெரிவிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய அபிப்பிராயம். ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்கா ஜனாதிபதி தேர்தல் பிரச்சாரத்துக்காக யாழ்ப்பாணத்துக்கு வந்தபோது அரசியல் கைதிகளை உடனடியாக விடுவிப்போம் என்று சொல்லி மக்களிடம் உத்தரவாதத்தை வழங்கினார். இன்றைக்கு அந்த உத்தரவாதத்தை எல்லாத்தையும் மீறி அவர்களுடைய நிதியமைச்சர் பேசுவது, கதைப்பது என்பது உண்மையில் தமிழ் மக்களுக்கு செய்கின்ற பச்சை துரோகமாகத்தான் இருக்கும் என்பது எங்களினுடைய அபிப்பிராயம். பொதுவாகவே போர் ஒன்று நடந்து போர் முடிவுக்கு வந்து சமாதானம் என்கின்ற நிலை வருகின்ற போது முதல் நடாத்தப்படுகின்ற நிகழ்வு அரசியல் கைதிகளை விடுவிக்கிறது தான். அதுதான் வழமையாக எல்லா நாடுகளிலும் நடக்கின்ற விடயம். ஆனால் எங்களுடைய நாட்டில் மட்டும், இந்த இலங்கையில் மட்டும் அந்த நிகழ்வு என்றது நடைபெறவே இல்லை. அரசியல் கைதிகள் விடுவிக்கப்படவே இல்லை. இது மிக மோசமான ஒரு செயற்பாடும். அரசியல் கைதிகள் இது அவர்களுடைய சொந்த பிரச்சனை அல்ல. அவர்கள் தமிழ் மக்களுடைய விடுதலைக்காக செயற்பட்டவர்கள் என்ற வகையில் இது தமிழ் மக்களுடைய தேசிய பிரச்சனை. அப்போ இந்த தேசிய பிரச்சனை என்ற வகையில் இந்த விவகாரத்தை தமிழ் சமூகம் பொறுப்பெடுக்கும். தமிழ் சமூகம் பொறுப்பெடுப்பதற்கு முன்னர் அரசியல் தலைமை பொறுப்பெடுக்கும். ஆனால் எங்களுடைய அரசியல் தலைமை இதில் பெரிய அக்கறை காட்டுறதாக தெரியவில்லை. ஆக கஜேந்திரகுமார் மட்டும் வடகிழக்கு தமிழ் தலைமை என்ற வகையில் இதுக்கான கடுமையான கண்டனத்தை தெரிவித்திருக்கின்றார். கொழும்பு அரசியல் தலைவர் மனோகணேசனும் கண்டனத்தை தெரிவித்திருக்கின்றார். ஏனையவர்கள் இது பற்றி பேசாதது உண்மையில் மிகவும் கவலைக்குரிய ஒரு விடயம் என்று நான் நினைக்கின்றேன். இதில் சிவில் சமூக அமைப்பு என்ற வகையில் அரசியல் கைதிகளை விடுவிப்பதற்கான அமைப்பினுடைய இணைப்பாளர் அருத்தந்த சக்திவேல் அவர்கள் நேரடியாக கேட்டிருக்கின்றார். அப்போ அரசியல் கைதிகள் இல்லை என்று சொன்னால் அவ்வளோ பேரே நீங்கள் கொலை செய்து போட்டீங்களோன்னு சொல்லி, அப்போ அவருடைய அந்த கருத்தை நாங்கள் இங்கே கவனத்தில் எடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது என்று நான் நினைக்கின்றேன். ஆகவே இதனை தமிழ் மக்கள் தங்களினுடைய ஒரு தேசிய பிரச்சனையாகும், ஒரு சமூக பிரச்சனையாகும், சமூகம் பொறுப்படுத்தி சமூக பிரச்சனையாக கருதி இது தொடர்பான நடவடிக்கைகளில் இறங்க வேண்டும், ஈடுபட வேண்டும். அரசியல் கைதிகளை விடுவிப்பதற்கான முழு செயற்பாட்டையும் நாங்கள் முன்னெடுக்க வேண்டும் என்று இந்த இடத்துல அழுத்தமாக சமூக விஞ்ஞான ஆய்வு மையத்தின் சார்பில் கூறிக்கொள்ள விரும்புகின்றோம். கடந்த பாராளுமன்ற தேர்தலில் தமிழ் தேசிய அரசியல் ஒரு பலத்த பின்னடைவை சந்திச்சிருந்தது. தமிழ் மக்களினுடைய முக்கியமான பிரதேசமாக கருதப்படுகின்ற யாழ் மாவட்டத்தில் கூட தேசிய மக்கள் சக்தி அதிக ஆசனங்களை பெற்று முதன்மை நிலைக்கு வந்திருக்கின்றது. வன்னி தேர்தல் மாவட்டத்திலும் முதன்மை நிலைக்கு வந்திருக்கின்றது. இந்த நிலைமைக்கு காரணம் தமிழ் அரசியல் சக்திகள்கிட்ட ஒரு ஒருங்கிணைந்த அரசியல் இல்லாததுதான். இப்போது உள்ளூராட்சி சபை தேர்தல் வர இருக்கின்றது. உள்ளூராட்சி சபை தேர்தலை தொடர்ந்து மாகாண சபை தேர்தல் வரலாம் என்று சொல்லி கூட எதிர்பார்ப்பு ஒன்று இருக்கிறது. அப்போ இந்த ரெண்டு தேர்தலும் வருகின்ற போது இதுக்குள்ள திரும்பவும் தமிழ் தரப்பு ஒரு ஒருங்கிணைந்த அரசியலுக்குள்ள வராவிட்டால்
தேசிய மக்கள் சக்தி பல உள்ளூராட்சி சபைகளை கைப்பற்றுவதற்கான சூழல் உருவாகும் என்றே நாங்கள் நினைக்கின்றோம். ஆகவே இதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று சொல்லி சொன்னால் உடனடியாகவே ஒருங்கிணைந்த அரசியலை நோக்கி நகர வேண்டிய ஒரு தேவை ஒன்று இருக்கிறது. இதில் கஜேந்திரகுமார் தலைமையிலான தமிழ் தேசிய மக்கள் முன்னணி சில முன்னெடுப்புகளை எடுத்திருக்கின்றது. அவர்கள் மீது பல விமர்சனங்கள் இருக்கலாம். ஆனால் அந்த முன்னெடுப்புகளை நாங்கள் வரவேற்கிறோம். அது தொடர்பான ஆதரவை வழங்குறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். அந்த முன்னெடுப்பு தனிய அரசியல் புதிய அரசியலமைப்பு தொடர்பாக குரல் எழுப்புவதற்கு மட்டுமாக இல்லாமல் அடுத்து வரப்போகின்ற தேர்தலுக்கு முகம் கொடுக்கிற அளவிலே பரந்த ரீதியாக அந்த முன்னெடுப்பை முன்னெடுக்க வேண்டும் என நாங்கள் இதில் விரும்புகின்றோம். இதில் தமிழ் தேசிய மக்கள் இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு குறிப்பாக தமிழரசு கட்சி சில தடங்கல்களை உருவாக்க செயற்படலாம். தமிழரசு கட்சியில் சுமந்திரன் பிரிவு தன்னுடைய ஆதிக்கத்துக்குள்ள கட்சியை வச்சுக்கொண்டு தான் நினைச்ச மாதிரி எல்லாம் செயற்படுகின்ற ஒரு சூழல் ஒன்று உருவாகி இருக்கு. அது இந்த ஒருங்கிணைவை ஒருபோதும் விரும்பாது. செல்வம் அடக்கலனாலும் சுமந்திரன் இந்த ஒருங்கிணைவுக்கு போக வேண்டாம் என்று கூறியதாகவும் கூட ஒரு தகவல் இருக்கிறது. இது தமிழ் தேசிய அரசியலுக்கு செய்த மிக மோசமான ஒரு செயற்பாடு என்றே நாங்கள் கருதுகின்றோம். அவை தமிழரசு கட்சிக்குள்ளே இருக்கின்ற இந்த பிரச்சனையை தீர்த்து தமிழரசு கட்சியை ஏதோ ஒரு வகையில் இணைச்சு இந்த ஒருங்கிணைந்த அரசியலை கொண்டு போக வேண்டியது இன்றைக்கு ஒரு காலத்தின் கட்டாயம் என்பது எங்களுடைய கருத்து. இதில் தமிழரசு கட்சியினுடைய தலைமை என்பது தமிழரசு கட்சி என்பது ஒரு கொஞ்சம் பேருக்கு மாத்திரம் சொந்தமான ஒரு அரசியல் கட்சி அல்ல. அது மக்களினுடைய ஒரு அரசியல் இயக்கம். தலைமையில் இருக்கிறவர்கள் ஒரு நம்பிக்கை பொறுப்பாளர் ரஸ்டி என்ற வகையிலான் இருக்கிறார்கள். அவர்கள் மோசமாக நடந்து கொண்டால் மக்கள் அதில் தலையிட வேண்டிய தேவை ஒன்று இருக்குது. மக்கள் இதில் தலையிட்டாவது தமிழரசு கட்சியினுடைய பிரச்சனையை தீர்க்க வேண்டிய ஒரு பொறுப்பும் கட்டாயமும் இன்றைக்கு மக்களுக்கு இருக்கிறது என்றே நான் நினைக்கிறேன். ஆகவே சிவில் சமூகம் இதில் தலையிட்டு தமிழரசு கட்சிக்குள்ளே இருக்கின்ற இந்த சிக்கல்கள் எல்லாத்தையும் நீக்கி தமிழரசு கட்சியில் இந்த விலகியவர்கள் எல்லாத்தையும் திரும்பவும் ஒன்று சேர்த்து ஒரு வலுவான ஒரு இயக்கமாக தமிழரசு கட்சியை கொண்டு வர வேண்டிய தேவை இன்றைக்கு இருக்கிறது. ஏன்னா தமிழரசு கட்சி மட்டும்தான் வடகிழக்கு முகம் என்றது இருக்குது. தமிழரசு கட்சி ஒரு சிலருடைய சொத்து அல்ல, அது தமிழ் மக்களுடைய சொத்து. ஆகவே தமிழரசு கட்சியை பாதுகாக்க வேண்டிய ஒரு தேவை ஒன்று இன்றைக்கு இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். தமிழரசு கட்சியை நாங்கள் ஒரு ஒழுங்கு கொண்டு வந்துட்டோம் என்று சொன்னால் இந்த ஏனைய கட்சிகளை இணைத்து ஒரு ஒருங்கிணைந்த அரசியலை கொண்டு வரலாம். இன்றைக்கு தேவை தமிழ் மக்களுக்கு ஒருங்கிணைந்த அரசியல் தான். ஏனென்றால் இன்றைக்கு தமிழ் மக்களை பொறுத்தவரையில் தேர்தலுக்கு முகம் கொடுக்க வேண்டும். அதுவும் இன்றைக்கு இருக்கிற சூழல் வித்தியாசமானது. இல்லை ஜேபி இங்கே கால் ஊன்றி விட்டு அது மக்களினுடைய பிரச்சனைகளில் நேரடியாக இறங்கி மக்களினுடைய பிரச்சனைகள் கூட தன்னை பலப்படுத்தி கொண்டு வருகிறது. அது மீனவர் பிரச்சனை தொடக்கம் சுண்ணாம்பு கல் ஆகிற பிரச்சனை வரை மக்களினுடைய பிரச்சனையில் தலையிடுகின்ற நிலைமை இருக்குது. இதனூட தன்னை வளர்த்து கொள்கிற நிலைமை இருக்குது. அவை இந்த இடத்துல நாங்கள் தமிழ் தேசிய கட்சிகள் ஒரு ஒருங்கிணைந்த அரசியலுக்கு வர இல்லை என்று சொன்னால் பெருந்தேசியவாதத்துக்குள்ள தமிழ் அரசியல் கரைந்து போகிற ஒரு சூழல்லாம் உருவாகும். இது மிகப்பெரிய அபாயகரமான ஒரு சூழல். இந்த அபாயகரமான சூழலை தவிர்க்க வேண்டும் என்று சொன்னால் எங்களுக்குள்ள இருக்கிற முரண்பாடுகளை எல்லாத்தையும் தவிர்த்து ஒரு பக்கத்தில் விட்டுட்டு, ஏனென்றால் தேர்தலுக்கு முகம் கொடுக்கணும், புதிய அரசியல் ஜாப்பு வரப்போகுது அதுக்கு முகம் கொடுக்கணும், சர்வதேச அரசியலை கையாள வேணும். இது எல்லாம் ஒரு ஒருங்கிணைந்த அரசியலுக்குள்ளாலான் சாத்தியமாகும். ஆகவே எந்த பாடுபட்டாவது இந்த ஒருங்கிணைந்த அரசியலை கொண்டு வருவதற்கு சகலரும் முயற்சிக்க வேண்டும் என நாங்கள் இந்த இடத்துல வினயமாக கேட்டுக்கொள்கின்றோம்.